ஐயனார் துணை சீரியல் கொஞ்சம் ப்ராக்ரஸிவான முற்போக்கான சீரியல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிவர்சி மறுமணம் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாரும் இந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து டிவர்ஸ் ஆன ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சேரன் ஓகே சொன்னால் ஏதோ வந்து அது ஒரு மிகப்பெரிய தவறு மாதிரி அவங்க எல்லாரும் பேசுகிறதும் உனக்கேண்டா அப்படி ஒரு கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசுறதுலாம் நிதர்சனமாக ஊரில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை வந்து இவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இது வரைக்கும் காமிச்சதுக்கு இப்போ நடந்துக்கிறதுக்கும் பொண்ணு வரலையா, இவங்க தான் அவங்க அக்காவா இல்லை அத்தையாங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாமே நமக்கே கொஞ்சமாக உறுத்தலாக இருக்குது. ஆனால் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களையும் கொஞ்சம் வில்லி மாதிரி காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு போட்டிக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஜெயந்திங்கிறவங்க என் கணவர் தனியாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணியே தேரணும், அதுக்காக தான் அந்த கல்யாணமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிஹேவியரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடு கடைசியில் வந்து எல்லாம் பேசி பார்த்தாலுமே வந்து நான் அந்த கல்யாணத்தை பண்ணியே தருவேன், எனக்கு ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் தயவு செஞ்சு முடிச்சு விட்ருங்க, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாரு சேரன். ஆனால் அது எதுக்காகன்னு லைட்டாக பாண்டியனுக்கு டவுட் வந்திருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இதை வச்சு பெருசாக வேறு எதுவும் விஷயமா வானதி கூட ஒரு கேள்வியோ சண்டையோ அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக போய் இப்போ என்கேஜ்மெண்ட்டை பண்ணிடலான்னு போனால் அங்கே தான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் எல்லாரும் கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க, சுடிதாரை போட்டவங்க வராங்க, என்ன எதுவும் சொல்லலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் பொண்ணு புரோக்கர் உங்கள்கிட்ட சொல்லலையாங்கிறாங்க. என்ன புரோக்கர் சொல்லலையா அப்படின்னா இல்லை பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்குறா வந்தீங்க, வீடு தேர் வந்தீங்க, என்கேஜ்மெண்ட் நீங்கள் அதனால தான் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கே விருப்பம் இல்லை, எங்கள் அண்ணன் பிடிவாதமாக இருக்காருன்னு கிளம்பி வந்தோம் அப்படின்னா இல்லை எங்களுக்கு அதெல்லாம் புரியுது, ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை எங்கள் வந்து சேர்ந்து வாழலான்னாரு, எங்கள் பொண்ணுக்கும் அதான் சரின்னு தோணுது, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்கன்ட்டாங்க. இப்பயும் நான் தான் ஜோக்கரா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு சேரன். இவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு கல்யாண ராசி மாதிரி இருக்கும் போல, பிரிஞ்சவங்களை சேர்க்கறது, சம்மந்தம் இல்லாதவங்களை சேர்க்கறதுங்கிற ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சந்தா தான் சேரனுக்குங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுக்கடையில் இந்த நிலாவை வெறுப்பேற்றிட்டு இருக்கிற சோழனுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் கிடைக்க போகுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க காதலையாச்சும் உணர்ந்துப்பாங்களா இல்லை இவங்க வீம்புக்கு ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ ஓவராலாக ஐயனார் துணை சீரியல் எப்படி போகுது நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.